உன்ன மாதிரி என்னால சுயநலமா யோசிக்க முடியல. நடக்க போற விபரீதத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பழிச்சிட்டு இருக்கேன் சிவா. நான் என் வழியில போயிட்டு இருந்தேன். இப்ப எல்லாமே மாறி போச்சு. நானே வேண்டாம் நினைச்சாலும் எதையும் நிறுத்த முடியாது. வரேன். சிவா, ஹலோ ஹலோ ஆதி, நான் காசி பேசுறேன். தண்ணி அடிச்சுன்னு இருக்கியா? போதை இறங்குற மாதிரி நான் ஒரு நியூஸ் சொல்லட்டுமா? ஆம்புலன்ஸ் வச்சு சரக்கத்தினிய அது மொத்தமா மாட்டிக்கிச்சு. டே ஆதி, நான் உன்னை போட்டு தள்ளன்னு பார்த்தேன். ஒரு சுள்ளங்கிட்ட விளையாட்டினிய அவன் போட்டு தள்ளுவான்னு பொறுமையா இருந்தேன். ரிவிட்டு வச்சிட்டான்ல, இனிமேல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. டே போதையில வளராதுடா. போய் படுறா. என் பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கை மீறி போச்சு ஆதி, இனிமேல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உன் சரக்கு மாட்டினது போதை தடுப்பு துறையில. என்னடா சொல்ற? வைடா போன. அது என்னாச்சு? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உன் பாட்டை நம்ம சரக்கெல்லாம் புடிச்சிட்டு போயிட்டான். சரக்கு நமதுன்னு கன்ஃபார்ம் ஆனா அப்படி அமைதியா இருங்காதி. எதுவும் தப்பா நடக்காது. பவர் நம்ம கையில இருக்கு. அப்புறம் எப்படி சரக்கு மாட்டி? நம்ம சரக்குன்னு தெரிஞ்சோம். யார் பிடிச்சா? எங்கேயோ தப்பு நடந்திருக்காதி. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த தொழிலை நிறுத்தி வைங்க. ரொம்ப ஈஸியா சொல்றீங்க இன்ஸ்பெக்டர். அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் நிறுத்த முடியாது. சரக்கு போற இடத்துக்கு சரக்கும், வெப்பன்ஸ் போற இடத்துக்கு வெப்பனும் கரெக்ட் டைமுக்கு போய் சேர்ந்தாகும். இல்லைன்னா நம்மளை தூக்கிட்டு வேற ஒருத்தனை வச்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம நடு தெருவில் தான் நிக்கணும். ஆதி, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. சந்தோஷமா சரக்கடிங்க. மீதியை நான் பாத்துக்கிறேன். மெதுவாமா, மெதுவா. உட்கார், உட்கார். டாக்டர் என்னம்மா சொன்னாரு? ஃபால்ஸ் பெயினா நெக்ஸ்ட் மந்த் டைம் சொல்லிருக்காரு டாக்டர். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. தண்ணி விடு. இந்தம்மா. எல்லாமே நாங்கள் செஞ்ச தப்பு. ஆதிகேசவன் கேட்டப்போவோ இந்த வீட்டை எழுதி கொடுத்துருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அது எப்படி என் விட்டு கொடுக்க முடியும்? பிரச்சனைன்னு வந்தா துணிச்சு நிக்கணும். நம்மளால எதுவும் பண்ண முடியலனா என் புள்ளைய வளர்த்து ஆளாக்கி என் புள்ளைய வச்சு கொலை பண்ணுவேன். ஸ்வேதா, டென்ஷன் ஆகாத. நீ இருக்கிற சூழ்நிலை டென்ஷன் ஆனா உன் உயிருக்கே ஆபத்து. இது பாருமா, நீ எதுக்கு கவலைப்படாத. பூமியில கடவுள் அவதரிக்க போறதில்லை. எவன் தப்ப தட்டி கேட்கிறானோ அவன் தான் கடவுள். அவன் விதி எங்க முடிய போகுதோ யாருக்கு தெரியும். கண்டிப்பா ஆதிகேசவன் சாவான். யாரு துரோகி? சொல்லுங்கடா. ஏன் சோத்த தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றவன் யாருடா? உங்களுக்கெல்லாம் நான் என்னடா குறை வச்ச? சரக்கு பொண்ணுன்னு அனுபவிக்கிறீங்கல்ல? ஏன்டா? எவன்டா துரோகம் பண்ணுது? எவன்? சொல்லுங்கடா, எவன் துரோகம் பண்ணுது? எனக்கு ஊமனதான் சந்தேகமா இருக்கு. நீ தானே சரக்கா காட்டி கொடுத்த? உங்களை காட்டி கொடுப்பனா? உங்களை விட்டாலும் யாருன்னா இருக்காங்க? ரோட்ல போற நாய் கூட மதிக்காதண்ணே. என்ன விட்டுறேன்? நாய் இல்லைண்ணே, நான் பண்ணேண்ணே. அப்புறம் எவன்டா இந்த வேலையை பண்ணுது? சரக்கு போனா போட்டுடா. முதலா இப்பதான் போலீஸ்ல மாட்டிருக்கோம். ஒண்ணு மாட்டினா போதும், மொத்தத்தையும் தோண்டிடுவான். நீ போட்டு கொடுத்தியா? இல்லண்ணா. நீ தானே காட்டி கொடுத்த? நான் இல்லண்ணா, சத்தியமா நான் இல்லண்ணா. நீ தான் புதுசா சேர்ந்தவன். யாரா நீ? நல்லவனா கெட்டவனா? துரோகியா நண்பனா? யாரு? என்ன நம்புனா என்ன வெட்டி போட்டா கூட நான் உனக்கு துரோகம் பண்ண சுட்டு பொசிக்கிடுவேன். ஜாக்கிரதை. சிவா,
உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. என்ன விஷயம்? இந்தா உனக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கஷ்டம் சிவா. இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, போய் அட்டென்ட் பண்ணு. உனக்கு இந்த வேலை கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன சிவா மௌனமா இருக்க? முதல்ல நீ ஒரு வேலையை தேடிக்கோ, அப்பதான் உன சமுதாயத்துல மதிப்பாங்க. நான் இன்டர்வியூக்கு போகிற மூடில் இல்லை. எனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வேலைக்கு போக முடியும். நீ படிச்சவன், நீயே புரிஞ்சுக்கலன்னா எப்படி சிவா? நீ போற வழி வேற, வாழ்க்கை வேற. தயவு செய்து புரிஞ்சுக்க. நான் எதையும் புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்லை. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத. என்னது? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா? நீ எங்க இருக்கேன்னு தேடி வந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்ற பாரு. எனக்கு இது தேவைதான். நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத சிவா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல வாழ்க்கை. அதது நேரத்துல அதது நடக்கணும். அப்படி நீ எழுந்துட்டா எதுவுமே உனக்கு திருப்பி கிடைக்காது. வயசு, படிப்பு, வேலை எல்லாம் அப்படித்தான். சிவா, நீ என்ன மட்டும் இல்ல, எல்லாத்தையும் எழுந்து நிக்க போற. அன்னைக்கு உனக்கு உதவிக்குன்னு யாரும் வர மாட்டாங்க. நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவடா. நம்பிக்கை துரோகி இந்த உலகத்துல வாழவே கூடாது. இவன் தான் நம்ம சரக்கு ஆம்புலன்ஸ்ல போனதை போதை மருந்து தடுப்பு பிரிவுக்கு சொல்லியிருக்கான். என்ன கேட்காம டிபார்ட்மெண்ட்ல காத்து கூட அடிக்காது. எப்படா ரைடு வந்ததுன்னு நினைச்சேன். எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். நம்ம கூட இருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை பண்ணதை விட சாமி கிட்ட போறது நல்லதுன்னு அனுப்பிட்டான். இவனை தூக்கிட்டு போய் ஃபார்ம்ல புதைங்கடா. தென்னை மரத்துக்கு நல்ல உரமா இருப்பான். ஒன்னும் இல்லம்மா.